ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் குண்டு குண்டு குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க இந்த வீடியோ தான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க. இது வெள்ளை சோளம் யூஸ் பண்ணி எப்படி குழிப்பணியாரம் செய்கிறதுன்னு சிம்பிளாக பார்த்துடலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு டம்ளர் நார்மலாக நம்ம சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா அரிசி, அது ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிறேன். அது ரெண்டும் தனியாக நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. வெள்ளை சோளம் 2 டம்ளர் சேர்த்துக்கிறேங்க. ஸோ ரேஷியோ பார்த்திங்கன்னா சோளம் 2 டம்ளர், ரைஸ் 1 டம்ளர், உளுந்து 1/4 டம்ளருங்க. அரிசியும் உளுந்தையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க, சோளத்தை தனியாக ஊற வச்சுக்கோங்க. அரிசி உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். பட் சோளம் ஓவர் நைட் ஊற வைக்கணுங்க. நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. மார்னிங் சோளத்தை நல்லா 2-3 டைம் அலசிட்டு மிக்சரில் சேர்த்து ஃபஸ்ட்டு சோளத்தை மட்டும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு இல்லையா. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் உளுந்தும் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியும் உளுந்தும் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிட்டு நம்மளோட சோள மாவு கூடவே சேர்த்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா உங்களை கைவிட்டு கை சூட்டுக்கு கரைக்கணுங்க. கை சூடு பட்டாதான் மாவு எப்போவுமே பொங்கி வரும். ஸோ அதனால் நல்லா உங்களோட கை சூடு மாவு ஃபுல்லாக பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை கலந்து ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் நைட் ஒரு 11:30 போல் தான் மாவு அரைச்சி வச்சேன். மார்னிங் ஒரு 6 o'clock நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு பொங்கி ஃபர்மெண்ட் ஆகி சூப்பராக வந்திருந்ததுங்க. ஸோ இந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்தால் தான் உங்களோட பணியாரம் சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் 2 நல்லா சன்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 ஸ்பூன் ஆயிலில் கடுகு போட்டுட்டு தென் இந்த வெங்காயத்தை நல்லா தாளிச்சிக்கலாம். பாருங்கள், மாவு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். பணியாரத்துக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருந்தது அப்படின்னா நடுவில் வேகாமல் மாவு மாதிரி இருக்கும். ஸோ தோசை மாவு பதத்துக்கு ஃபஸ்ட்டு மாவை நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு கைப்பொடி இல்லைங்க 2 கைப்பொடி இருந்தாலும் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பணியாரம். அவ்வளோதாங்க. கலந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஊற்றுற மாதிரி பணியாரக்கல்லை சூடுபடுத்தி எண்ணெய் சேர்த்து பணியாரத்தை ஊற்றி 4 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணும். கறியை விட்டுறாதீங்க. கோல்டனாக எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் ஆசையாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட பணியாரம் சூப்பராக ரெடியாக போகுது. ஸோ இந்த மாதிரி சோளம் கம்பு இதெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பணியாரமா அப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாது, அதோட ருசியில் வாங்கி சாப்பிட்டுடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ குண்டு குண்டு சூப்பராக வந்திருக்கு இல்லையா. சர்வ் பண்ணிடலாமா? அவ்வளோதாங்க. பணியாரம் வச்சு அதுக்கு ஆப்டாக ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு சிம்பிளாக. ஸோ மதியத்துக்காக வச்ச சிக்கன் குழம்பு அதுவே நாங்கள் பணியாரத்துக்கு எடுத்துட்டோம். ஸோ ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு டின்னராக இருக்கும். தென் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மூலமாக செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்கள ஹெல்த்தியாக இருக்கட்டும்ங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன்.